நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தற்போது துவங்கியுள்ள நிலையில் நாளை மே 25 மற்றும் நாளை மறுநாள் 26 நீலகிரி மாவட்டத்தில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கனமழையை சமாளிக்கும் வகையில் அனைத்து துறை அதிகாரிகளும் தயார் நிலையில் உள்ளதாகவும் 480 நிவாரண முகாம்களும் தயாராக உள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேலும் கனமழையை எதிர்கொள்ளும் வகையில் நீலகிரி மாவட்டத்திற்கு தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தற்பொழுது விரைந்துள்ளனர். இதனிடையே கனமழையை சமாளிக்கும் வகையில் உதகை நகராட்சி நிர்வாகம் சார்பில் நகரமன்ற தலைவர் வாணீஸ்வரி தலைமையில் நகராட்சி ஆணையாளர் வினோத், நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார், நகராட்சி பொறியாளர் சேகரன் முன்னிலையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கனமழையை எதிர்கொள்ள நகராட்சி நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளதாகவும், உதகையில் 8 இடங்களில் பெரிய நிலச்சரிவு, 6 இடங்களில் சிறிய அளவிலான நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ள பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும், அதனை தடுக்கும் வகையில் மணல் மூட்டைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் உதகை நகராட்சியில் மழையின் காரணமாக பாதிக்கப்படும் மக்களை பாதுகாப்பாக தங்க வைக்க நிவாரண முகாம்களும் தயார் நிலையில் உள்ளதாகவும், அனைத்து முன்னேற்பாடுகளும் மேற்கொண்டுள்ளதாகவும் நகராட்சி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடங்களை மட்டும் ஐடென்டி பண்ணுங்க. நாளைக்கு வல்லரபிள் ஏரியான்னு எத்தனை இடத்த ஐடென்டி பண்ணுறாங்களோ அத்தனை இடத்துக்கும் நானப்பல் கொடுக்குறது சிக்கலாகிடும். புரிஞ்சா? வல்லரபிள் ஏரியான்னு எதுவுமே பண்ண மாட்டாங்க. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.